ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பென் 10 டைனமிக் காமிக்கோட ஃபர்ஸ்ட் இஷ்யூவோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓவராக பேசாமல் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன். எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வந்து நம்ம வில்கேக்ஸோட ஷிப்புக்குள்ள இருக்க வில்கேக்ஸை காமிக்கிறாங்க. அப்புறம் நம்ம வில்கேக்ஸ் சொல்கிறாரு, கடைசியாக அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்றாரு. இந்த ஸ்பேஸில் என்னை அழிக்கிறதுக்கு எவனாலையுமே முடியாது, ஏன்னா நான் அந்த அளவுக்கு சக்திசாலியானவன். என்னை அழிக்கிறதுக்கு ஒருத்தனாலையும் முடியாது, ஒரு பொருளாலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இப்போ ஒரு பொருள் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதுவும் கூடி சீக்கிரம் எங்கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். முன்னாடி ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா பூமியை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை காட்டுறாங்க. அங்கே வந்து நம்ம பென் கத்திக்கிட்டு இருக்காரு, என்னடா உலகம் நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன விஷயம்னா அவரோட சும்மா ஸ்லாமர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நிறையா இருக்குது, ரெட் கலர் கொஞ்சமாக தான் இருக்குது, ஆனால் கோல்டன் கலர் கார்டு கிடைக்கவே இல்லை அப்படின்னு வந்து வருத்தப்பட்டு இருக்காரு. இப்போ நம்ம பென் சும்மா இருக்காம, ஏன் பென் இந்த ஒரு சும்மா ஸ்லாமர் கார்டுக்காகலாம் போய் நீ போய் வருத்தப்பட்டு இருக்கிறீ அப்படின்னு கேட்குறா. நம்ம பென்னுக்கு டென்ஷன் ஆகிட்டு, குவன் உன்ன மாதிரி நான் ஒன்றும் உண்மையே இல்லாத ஏலியன்ஸை பற்றி படிக்கல குவன் அப்படின்றாரு. இப்போ நம்ம கிராண்ட்பா வந்து எதுக்கு 2 பேர் சண்டை போட்டுட்டே இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அப்போ நம்ம பென் சொல்கிறாரு, உங்களுக்கே தெரியுமில்ல கிராண்ட்பா, சின்ன வயசில் நாங்கள் அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம்ட்டு. அப்போ நம்ம கிராண்ட்பா சொல்கிறோம், இப்போ மட்டும் நல்லா வளர்ந்துட்டீங்க வரு அப்படின்றாங்க. நம்ம குவன் டென்ஷன் ஆகிட்டு, எதுக்கு என் கூட என்னையும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம குவன் சொல்கிறாங்க, ஏலியன்ஸில் உண்மையாலுமே இருக்கு அப்படின்றாங்க. அப்ப நம்ம கிராண்ட்பா சொல்றாரு, நம்ம அதை பத்தி இங்க பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட்பா சொல்றாரு, நாளைக்கு காலைல சீக்கிரம் எந்திரிச்சாதான் நம்ம மவுண்ட் ரஷ்மோர் கிட்ட போக முடியும் அப்படின்றாரு. நம்ம பென் வந்து சொல்றாரு, கிராண்ட்பா அந்த கூகுள் மேப் இருந்துச்சு நம்ம ஈஸியா போகலாம், நீங்க வேற அந்த நோ டிவைஸ் ரூலை போட்டுட்டு எங்களை கொண்டுட்டு இருக்கீங்க கிராண்ட்பா. நம்ம கிராண்ட்பா சொல்றாரு, இது ஒன்றும் பனிஷ்மெண்ட் இல்லை பென், இது வந்து சம்மருக்கு நம்ம வந்து எல்லாரும் வெளியே வந்திருக்கோம், நீங்க எப்ப பார்த்தாலும் உங்க முகத்தை அந்த ஸ்கிரீனுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல, அதனால தான் இப்படி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்றாரு. அப்ப நம்ம குவன் சொல்றா, கவலைப்படாதீங்க கிராண்ட்பா, நீங்க சொல்றதை நான் ஒருத்தியாச்சும் மதிக்கிறேன்னு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் நம்ம கிராண்ட்பா சொல்றாரு, இன்னும் 3 மாசம் தான் சம்மர் வெக்கேஷன், அது வரைக்கும் பொறுத்துக்குங்க அப்படின்றாங்க. நம்ம பென் வந்து பாத்தீங்கன்னா குவனை கலாச்சிட்டு இருக்கான். அப்ப கிராண்ட்பா சொல்றாரு, நீங்க 2 பேரும் இந்த போன் ஸ்கிரீன்ல அடிமையாகாம இந்த மொத்த அமெரிக்காவோட அழகை சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க 2 பேர் பேரண்ட்ஸ் கிட்டே நான் ப்ராமிஸ் வாங்கியிருக்கேன், போற போக்க பார்த்தா 2 பேரும் அடிச்சுட்டு செத்துருவீங்க போல இருக்கே அப்படின்னு நம்ம கிராண்ட்பா சொல்றாரு. அப்போ நம்ம பென் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க கிராண்ட்பா, இந்த சுமோ ஸ்லாமர் காசு இருக்கிற வரைக்கும் நான் ஜாலியாக இருப்பேன், இன்னொரு அறிவாளி பொண்ணு மாதிரி நான் ஒன்றும் சயின்ஸ் புக்கை தூக்கிட்டு வந்திருக்க மாட்டேன் அப்படின்றா. அப்போ நம்ம பென் சொல்கிறா, அட்லீஸ்ட் என் தொல்லை தாங்காமல் என் வீட்டிலேருந்து வெளியே அமுச்சு விடாமல் இருந்தாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்றா. நம்ம பென்னுக்கு டென்ஷன் ஆகிட்டு, நீங்கள் யாருமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த மாஸ்மோலோவில் நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வருஷத்துக்கு காட்டுக்குள்ள ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம ட்ராக்கிங்கில் வந்து ஒரு பூகி மாதிரி இருக்குது. பூகினா வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஎஃப்ஓ மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான். அப்போ அவர் சொல்கிறாரு, அதோட அந்த ஃப்ரீக்வன்சி என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணவே முடியலை, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெக்ட்ரமே கிடையாது அப்படின்றாரு, ஆனால் அது வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ராய்டு போகுது. அதுக்கப்புறம் காட்டை காமிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென் நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த காட்டுக்குள்ள ஒன்றும் நம்ம தொலைஞ்சு போயிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. இருக்கிற பிரச்சனை இல்லாமல் இந்த குவன் வேற எனக்கு டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கான்னு சொல்றதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிக்கல்ல பார்த்துறாரு. அப்போ பார்த்துட்டு என்னது இது என்னவா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பென் முன்னாடி வந்து வெடிச்சிருது. நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வீசி அடிச்சுட்டு ஒரு மரத்துக்கிட்ட போய் விழுந்துடுறாரு. எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் அது என்னது அப்படின்றாரு. அதை பார்த்துட்டு எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. இது பார்க்க வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாரு. நான் போய் ஃபர்ஸ்ட் கிராண்ட்பாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது மேல இருக்க இடிஞ்சு கீழே விழுந்துடுறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்டக்கல் மாதிரி எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோட கையில் வந்து மாட்டிக்குது. நம்ம பென் வந்து பயந்துக்கிட்டு வேணாம் என் கையை விட்டு போன்னு சொல்றாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பென்னோட கையில் வந்து லாக் ஆகிக்குது. அவரும் கையை போட்டு உதறாரு, கையை விட்டு போக மாட்டேங்குது. அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரிலாம் வந்துட்டாங்க அந்த விழுந்த இடத்துல. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ரோசமும் வந்திருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, எல்லா யூனிட்டும் கிட்டத்தால வந்து இந்த இடத்த நம்ம செக் பண்ணி ஆகணும், இதுதான் நம்மளோட டார்கெட், அதில் இருக்கிறது என்னவா இருந்தாலும் நம்ம வந்து கண்டுபிடிச்சாகணும், இதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக நம்ம பென் அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வெளியே எந்திரிச்சு வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறதுனால அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென்னை தேடிக்கிட்டு நம்ம கிராண்ட்பா வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காரு. பென் எங்க இருக்கேன்ட்டு. அப்போ வந்து கிராண்ட்பா ஒரு விஷயத்தை பார்க்கறாரு. அது என்னன்னா ஆமெட்ரிக்ஸ் விழுந்த இடத்துல பச்சை கலர்ல புகை போகுது, அதை பார்த்துருக்காரு. நம்ம கிராண்ட்பா அதை பார்த்துட்டு, இந்த சம்மர் வெக்கேஷன் கூட ஒழுங்கா இருக்காது போல இருக்கே, அட்லீஸ்ட் நம்ம குவென்னாச்சும் அங்கே நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் நம்ம குவென்னை காமிச்சா என்னத்த வெக்கேஷன் அப்படின்றா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென் வந்து காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காரு. இது வாட்ச் வேற கழட்டு வர மாட்டேங்குது, எப்படி கழட்டுறதுன்னு தெரியலன்னு பார்த்துருக்காரு. அது வேற கரெக்டாக போய் கைக்குள்ள போய் ஒட்டிக்கிச்சு. எப்படியாச்சும் வந்துருன்னு கத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒன்று பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு சைபார்க் மாதிரி இருக்கிற ஒரு கரடி வேற வந்துருது. அதை பார்த்துட்டு நம்ம பென் வந்து எங்கிட்ட வந்துடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பென் கத்திட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆமெட்ரிக்ஸ்ல ஒரு பச்சை கலர் லைட் எரியுது. அப்போ பென் வந்து சொல்றாரு, வந்துடாத லைட்டு கிட்ட வந்துடாத நில்லுன்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆர்ம்ஸா திடீர்னு மாறிடுறாரு. எப்படி மாறுறாருன்னு அவருக்கே தெரியல, என்ன நடக்குன்னு அவருக்கும் ஒன்றும் புரியல. 4 ஆர்ம்ஸா மாறினதுக்கு அப்புறம் என் உடம்பே மொத்தமாவே வேற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாமே இங்க வித்தியாசமா இருக்கு, இது நானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த கரடி வேற ஜம்ப் பண்ணி வேற அடிக்க வருது. அந்த கரடி வேற கரெக்டாக நம்ம பென்னோட மூஞ்சியவே கடிக்கப்பட்டிருக்குது. வேணா என் மூஞ்சியை மட்டும் கடிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் கத்திட்டு இருக்காரு. ஒரு சமயத்தில் நம்ம பென் டென்ஷன் ஆகிட்டு, வாடா என்கிட்ட 4 கை இருக்கிறா, உன்னை போட்டு பொழக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோட ஆமெட்ரிக்ஸ் வந்து டைம் அவுட் ஆயிருது. பென் வந்து கத்துறாரு,
என்னாச்சு என் உடம்புக்கு மறுபடியும் அது பழைய மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பெண்ணாவே மாறிடுறாரு. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி மாறினதுனால அவருக்கு கொஞ்சம் தலை சுத்துது. அந்த கரடி இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுது. நம்ம பெண் வந்து இப்போ பார்த்து நம்ம பழையபடி மாறிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம பெண் அங்கேருந்து ஓடிக்கிட்டே இருக்காரு. தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. அப்போ நம்ம பெண் வந்து கத்துற பழையபடி அதே மாதிரி மாறினா என்னன்னு கத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பச்சை கலரில் லைட் வந்து நம்ம பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பிளாஸ்டாக மாறிடுறாரு. நம்ம பெண் வந்து ஆச்சரியப்படுறாரு. ஆனால் நான் இதை கேட்கலையே, அந்த 4 கை வச்சுட்டு இருப்பானே அவனை தானே நான் கேட்டேன் நம்ம பெண் கேட்டிருக்காரு. ஆனால் உடம்பெல்லாம் நெருப்பு பற்றிக்கிட்டு எரியுது அப்படின்றாரு. அந்த கரடி மறுபடியும் அட்டாக் பண்ண வருது. அப்போ அந்த கரடி கிட்ட சொல்றாரு, நில்லு, என்னால் அந்த நெருப்பை கட்டுப்படுத்த முடியலன்னு அவர் வந்து நெருப்பை வந்து எல்லா பக்கம் வீசி எறிகிறாரு. அந்த கரடி மேலே அந்த நெருப்பு பட்டனே அந்த கரடி பயந்துட்டு போயிருது. வாவ், இது செமையா இருக்கு அப்படின்றாரு. அதே மாதிரி இது டேஞ்சராகவும் இருக்கு அப்படின்றாரு. அப்போ பென் சொல்றாரு, இங்கே நடந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட வந்துட்டு இருப்பாங்க ஒரு அந்த ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தப்பிச்சு போயிடுறாரு. அப்போ வந்து ஆர்மியை காமிக்கிறாங்க. அப்போ சொல்றாங்க, என்ன எல்லா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பா பதவி கிடக்குதுன்றாங்க. அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றாங்க. இது நம்ம கண்டிப்பாக ரேடியோவில் வந்து சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோசாம்கிட்ட சொல்றாங்க, சார் இங்கே ஏதோ ஒரு வகையான ஹீட் பிளாஸ்ட் மாதிரி என்னமோ நடந்திருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கோஇன்சிடென்ஸாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க. கண்டிப்பாக அது கோஇன்சிடென்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. அது என்ன பொருள்னு நம்ம கண்டுபிடிச்சு நம்ம சீக்கிரமாக நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம குவென்னை காமிக்கிறாங்க. நம்ம குவென் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பாக்கு எப்படியாச்சும் கான்டாக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. எல்லாமே வாய்ஸ் மெயிலுக்கு தான் போயிட்டு இருக்கு. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கிராண்ட் பாவை காமிக்கிறாங்க. அப்புறம் நம்ம கிராண்ட் பா சொல்றாரு, இதெல்லாம் நடக்கும் நினைச்சேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றாரு. மறுபடியும் ஸ்பேஸ்ல இருக்கிற நம்ம வில்கேக்ஸோட ஷிப்பை காமிக்கிறாங்க. ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் சென்சார் ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான சிக்னல் வந்து ட்ராக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி எனர்ஜியோட கரெக்டாக சிங்க் ஆகுதுன்றாங்க. அதோட குவாலினன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்கேக்ஸோட ஆளுங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வில்கேக்ஸோட ரொம்ப நேரம் உன்னால மறைஞ்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் சீக்கிரம் கண்டுபிடிச்சு நம்ம இப்பவே அங்கே நம்ம போறோம் அப்படின்றாரு. எனக்கு தெரிஞ்ச அது ஒரு சாதாரண பிளானட்ல தான் போய் விழுந்திருக்கும். அங்கே இருக்கிற பின்தங்கிய ஜீவராசிகளுக்கெல்லாம் இதை பற்றி ஒரு ஐடியாவும் இருக்காது. ஆனால் அதுதான் இந்த உலகத்தையே ஆள போற ஒரு கீயா இருக்கும் அப்படின்றாரு. அப்படியே இந்த இஷ்யூ முடியுது. அடுத்த இஷ்யூ வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்கப்பா. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.